நடிகர் விஜய் இப்ப தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்குறதுக்கு அந்த வண்டி வாகனம் எல்லாமே தொடங்கி அது நீங்க எப்படி பாக்குறீங்க? அவரால் அரசியல் மாற்றம் ஏதாவது ஏற்படுமா? இந்த இடம் இதுக்கு அதுக்கான இடம் இல்ல, இந்த இடம் இதுக்கு அதுக்கான இடம் இல்ல. அது விடுங்க, கேள்வி அது தவிர்ப்போம் வேற ஏதாவது. வணக்கம் நானுங்கள் ஜான் ஜேடி. சீமான் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா மீடியா ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டுக்காரு. அதாவது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் தளபதி அவர் மக்களை நேரடியாக போய் சந்திக்க போறாரு. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி ஒன்று ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வேன் பார்த்தீங்கன்னா முழுக்க அவருக்குன்னு ஒரு தனியாக ஒரு வேனை ரெடி பண்ணி இதுவரை யாருமே பண்ணாத மாதிரி அவர் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்களை போய் நேராக போய் சந்திக்க இந்த ஒரு வேனை ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு மீடியா ஒருத்தர் சீமான் அவர்கிட்ட கேட்டிருப்பாரு. ஸோ அவர்கிட்ட கேட்கும்போது சீமான் அவர் பார்த்தீங்கன்னா அவர் எந்த பதிலும் சொல்லாமல் இதுக்கான பதிலை தவிர்த்திருக்காரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா தளபதி பத்தியோ இல்ல மத்தவங்க பத்தி கேட்கும்போது அவர் பதில் சொல்லுவாரு. சோ இந்த வாட்டி ஏன் ஒரு தவிர்த்தாரு இல்ல எதனால இந்த பதில் சொல்ல விரும்பலன்னு தெரியல. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்ற விஷயம் எப்பவுமே தளபதி பத்தியில மத்த எந்த கட்சி பத்தி பேசினாலும் ஏதாவது ஒரு கேள்வி கேட்ட பதில் சொல்ற அவரு. ஏன் இப்ப தளபதி பத்தி கூட நிறைய இடத்துல பேசியிருக்காரு. ஆனா இதை பத்தி ஏன் பேசல, எதனால தவிர்த்தாரு அப்படின்றது தெரியல. இது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் சைடில் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இது எதை பத்தி அப்படின்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.